வணக்கம் தமிழ் உறவுகளே. முதல் சேரன் நம்ம சிவன் சித்தர் பேச்சியப்பன் தான். அவர் தான் முதல்ல எக்கர் மலைகள் எல்லாம் ஏறி எக்கரா இருந்தது, எக்கர் சேரரா மாறி இருக்கு. முதல் பாண்டியர் முருகன் சித்தர் வண்டி வச்சு விவசாயம் பண்ணனால வண்டி பாண்டி, அவர் தான் முதல் பாண்டியர். முதல் சோழர் விஷ்ணு சித்தர். அவர் தான் கடல் மார்க்கமா போய் சோழின்ற ஒரு பெரிய சங்கு எடுத்து ஊதி அவர் கையில சங்கோட எப்பவும் இருந்ததுனால அவரு முதல் சோழர். இவங்க வழியில தான் நம்ம தமிழர்கள் எல்லாருமே வந்தோம். அப்புறம் பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கோம். எல்லா நாடுக்கும் போன எல்லாருமே தமிழர்கள் தான். அதனாலதான் இந்த நம்மள யூதர்கள் வர்சஸ் தமிழர்கள் அப்படின்னு தான் எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சோழ வம்சத்துல வந்தவங்க தான் காடு உண்டவங்கன்னு சொல்லி, முருகன் தான் காட்டை அழிச்சனால அக்னி தேவன் காடு உண்டவர். அதுதான் காடு உண்டவர், காவுண்டர், கவுண்டர்னு ஆயிருக்காங்க. இந்த கவுண்டர்கள் தான் கொங்கு நாடு, கொங்கு வெள்ளாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு உண்டாகினாங்க. இந்த பிரிவுல பாத்தீங்கன்னா 150 கூட்டம்னு சொல்லிக்குவாங்க அவங்களுக்குள்ளே. அவங்க வேல் வச்சிருந்தாங்க, அவங்க வேளாளர் வேளாண்மை பண்ணாங்க, அது வேல் வேற வச்சிருந்தாங்க. ஏன்னா பொதுவா அந்த மலைவாழ் மக்கள் காட்டை அழிக்கவே விட மாட்டாங்க. அதனால அவங்க கூட போரிடணும், அவங்களோட சண்டை போடணும்னு ஒரு பாதுகாப்புக்காக டிஃபென்ஸ் மெத்தடா தான் முருகன் சொல்லி கொடுத்திருக்காரு இந்த போர்க்கலைய. வேளாளர் விவசாயிகள் கட்டாயமா போரும் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. 150 கூட்டத்துல அதுல கள்ளர் கூட்டம், காலர் கூட்டம் அப்படின்னு. அந்த கள்ளர் கூட்டம்ங்கிறது யானையை வச்சு விவசாயம் பண்ணாங்க. ஏதோ கிரீக் மூவி, ரோமன் மூவி பாக்குற மாதிரியே கேட்கற மாதிரியே இருந்துச்சு. ரோமன் மூவி தான் பிரம்மாண்டமா எடுப்பாங்கல்ல, யானையை வச்சு போர் அடிச்சாங்க, யானையை வச்சு விவசாயம் பண்ணாங்க அப்படின்றது. அது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சிலிர்ப்பா இருந்தது. யானைய ட்ரெயின் பண்ணிருக்கிறாங்க விவசாயம் பண்றதுக்கு. அந்த வழியில வந்தவங்க தான் இந்த கவுண்டர்கள். காலர்னு சொல்லுவாங்க. காலர்னா யானையை வச்சு விவசாயம் பண்ணதுனால அவங்க காலர் கூட்டம் அப்படின்னு இருக்கு. அப்புறம் காலன்றது யானை மேல காலனா, காலங்களை அறிந்தவன், அந்த காலன் சிவன் மாதிரி அவங்கதான் விவசாயம் பண்ணிருக்கிறாங்க. அவங்களோட கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சென்னை ட்ரெயின்ல நைட்டு ஏறினாங்கன்னா அப்படியே மடிப்பு கலையாம வேட்டி இருக்கும். கோயம்புத்தூர்ல இறங்கும் போது அதே மடிப்பு கலையாம அப்படியே இறங்குவாங்க. அவங்களுக்குள்ளே நாட்டாமை பண்ணிக்குவாங்க. பஞ்சாயத்து நிறைய வடிவேலு காமெடியில பார்த்திருக்கோம். எங்க சொம்ப காணோம், நாட்டாம தீர்ப்ப மாத்து அப்படின்னு சொல்லி அந்த கம்பீரமா ஒரு ராஜ இருக்கிறாங்க. நாட்டாமை, சின்ன கவுண்டர் இதெல்லாம் ஒரு சண்டை காதல்னு ஒரு சீப்பா எடுத்திருக்காங்க. ஆனா அவங்களோட உண்மையான வரலாறை பத்தி ஒரு அழகா படம் எடுக்கணும். அந்த பவானி, ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த சைட்ல தான் இருந்திருக்கிறாங்க. ஏனுங்க அப்படின்னு எல்லாத்துலயும் இங்க சொல்லுவாங்க. இந்த கொங்கு வேளாளர் இவங்க எல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் அரசமைச்சிட்டு இருந்தாங்க. விஷ்ணு சித்தர் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல எல்லாத்துலயும் அவங்களோட அரசாட்சி நடந்துட்டு இருந்தது. கோன்னா மாடுகள் வைத்திருந்தவர்கள் தான் கோ வை. வாஞ்சி தான் அவங்களோட தலைநகர்னு சொல்றாங்க. கோ வைத்திருந்தவர்கள் கோவா. அந்த கோவா தான் வாஞ்சி நகராகி. இந்த தகவல் எல்லாம் எனக்கு சொன்னது வினோத் ராஜமாணிக்கம்ன்ற கவுண்டர், ஈரோட சேர்ந்தவர். இன்னும் விரிவா நிறைய சொல்லியிருக்காரு. அவங்க தாலாட்டு, அவங்க கலாச்சாரம், அவங்க சடங்குகள், கல்யாண சடங்குகள் இதெல்லாம் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. வினோத் அவர்களுக்கு நன்றி.